ஹாய்ங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தன்மையில் பார்த்துருப்பீங்க. எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது. ஆ, ஆனா வந்து உண்மையிலேயே வந்து இது உபயோகமான ஒரு வீடியோ தான். வெயிலுக்கு முன்னாடியே வந்திருக்குனுங்க. பாருங்க, இது 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 தங்கமோ வெள்ளியோ எதையோ பத்தி தான் பேச போறேன். ஆனா பாருங்க, நிக்கிறதுக்கு இடம் இல்ல. வெயில் வேற சுள்ளு சுள்ளுன்னு அடிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இது கண்ணு வந்து ரொம்ப குட்டியா அப்படி கூசி இப்படி ஆயிருது. அதுக்காக வேண்டிதான் வெயிலுக்கு முன்னாடி ஒடியாரலாம் அப்படின்னு நினைச்சா வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு தெரியறேன்னு தெரியல. சரியா? ரொம்ப குட்டி ஆயிடுச்சா கண்ணெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரே நிமிஷம். இப்ப வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சேமிப்பு தான். வருமானத்துக்கே இங்க ஒண்ணும் இல்லை. நம்ம எங்கேருந்து சேமிக்கிறது? இந்த அம்மாவுக்கு என்ன இது, என்ன நிறைய பொருள் எல்லாம் தயாரிக்குது, அதனால வேண்டி இவங்க வந்து சேமிப்பாங்க. நம்ம என்னத்த, நம்மளுக்கு வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்குது. நம்ம எங்கேருந்து சேமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும், அப்படின்னு தோணும். ஆனா என்ன விஷயம்னா, இப்பதான் நான் பேசுறேன். ஆனா நான் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்குமே அந்த சேமிப்புங்கிற விஷயம் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ளவங்களோட வீடியோஸ், என்னோட வீடியோஸ் முன்னாடி பார்த்தவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்னா, நாங்க வந்து 5000 ரூபாய் சம்பளத்துல, மாச சம்பளத்துல 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற நாள்லயுமே அப்ப வந்து ஒரு கிராமோட விலை எவ்வளவு தெரியுமா இருந்துச்சு? 36 ரூபா, 37 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல கூட நான் வந்து 10 கிராம், 20 கிராம் அந்த மாதிரி வாங்கி வாங்கி சேர்த்து வைப்பேன். சின்ன சின்னதா. என்ன தங்கம்ல, வெள்ளி மட்டும்தான். ஏன்னா அதுதான் நினைச்சோன்னே ஈஸியா கிடைச்சிரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதா இது வந்து 20 கிராம் காயின். இந்த மாதிரி வந்து ஈஸியா சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து வசதியா இருக்கும். தங்கம் வாங்க முடியாதுல்ல, அதனால வேண்டி என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வாங்கி சேர்த்து வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். நம்மள்ட்ட திடீர்னு காசு இருக்காது. ஒரு நம்ம மாச செலவு, நம்ம வந்து ஒரு மாச செலவுல அப்பதான் பட்ஜெட். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன்ப்பா. நம்ம வந்து நம்ம இவ்வளவுதான் நம்மளுக்கு வருமானம் வருது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அதை வந்து இந்த இந்த இதுக்காக தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி செலவு எடுத்து நம்ம ஒதுக்கணும் ஒரு அமௌண்ட். நம்ம வந்து காசை வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமே நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. செலவு வரும்போது பார்த்துக்கலாம், இதுக்கு பண்ணலாம், வந்தா பார்த்துக்கலாம், கேட்டா கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி நோக்கமே இருக்கக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்ட வாங்கினோம்னா அதுக்கான இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கடனே வாங்க போறோம் அப்படின்னா என்ன பிளான் வச்சிருக்கோம் அதை கொடுக்கறதுக்கு, அப்படி யோசிக்கணும். அப்ப நம்ம அதை நம்ம யோசிக்கும் போது அதை கரெக்டா அந்த பிளான் அதுக்கானதா மட்டும்தான் இருக்கணும். அது இடையில ஏதாவது ஒண்ணு நான் கொடுக்கலான்னு நினைச்சேன், செய்யலாம்னு நினைச்சேன், அப்புறம் இது வந்துருச்சு அதனால அதை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கவே கூடாது. அந்த மாதிரி என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவு எதிர்பாராம வரும். அந்த மாதிரி நாட்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட தொகை 5000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் அதுல மாசம் 500 ரூபாய் நீங்க தனியா அந்த அமௌண்ட்டை நீங்க ஒதுக்கி தான் வைக்கணும். ஒதுக்கி வச்சுங்கன்னா மட்டும்தான் ஆஸ்பத்திரி செலவுங்கிறது வரலாம், வராமலும் போகலாம். வந்துருச்சுன்னா அது செலவாகட்டும், வரலன்னா அது ஒரு சேமிப்பா இருக்கட்டும். அதுதான் விஷயம். அதனால வேண்டி அதெல்லாமே நீங்க எடுத்து வச்சிடணும். எமர்ஜென்சிக்கு அப்படிங்கிறது எப்பயுமே நம்மள்ட்ட ஒரு காசு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் அதுல முதல் செலவு நம்மளோட சேமிப்பா தான் இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் எப்பயுமே எல்லாரும் மறக்கக்கூடாது. அது என் அளவுக்கு நான் அதை ஞாபகம் வச்சிருப்பேன். சின்னதா எவ்வளவு கம்மியா சம்பளம் வந்து போதும் நான் சொல்றேன். நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல எல்லாம் சொல்லியிருப்பேன். 3700 ரூபாய் சம்பளம் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்யும்போது. ஆனா அப்பவே வந்து நாங்க பார்ட் டைமா வந்து வீட்டுல இருந்தபடியே மெழுகுவர்த்தி சேல்ஸ் பண்ணுவோம். கடை இந்த அப்பள பாக்கெட்டு, சிப்ஸ் பாக்கெட்டு இதெல்லாமே கொண்டு வீட்லயே இருந்து பொரிச்சு கொடுப்பேன். எங்க பாப்பா பொரிச்சு பாக்கெட் போட்டு கொடுப்பேன். எங்க பாப்பா சைக்கிள்ல கொண்டு கடை போட்டு வருவாங்க. மெழுகுவர்த்தி வீட்டுல இருந்தே தயாரிப்போம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னோட அடிஷ்னல் இன்கம்மா தான் இருக்கும். சரியா? அப்படியெல்லாம் இருந்துமே பத்தாதுதான். அது எப்படி ஒரு டவுனுக்குள்ளார அப்ப எவ்வளவு செலவு? 3500 ரூபாய். 3500 ரூபாயில சும்மா உங்களுக்கு அப்ராக்சிமெண்டா நான் செலவு சொல்றேன் பாத்துங்களேன். 1700 ரூபாய் வீட்டு வாடகை, 3 பேர் சாப்பிடணும். அப்புறம் படிப்புக்காக வேண்டி என் பிள்ளைங்களுக்கு பெருசா எந்த செலவும் அதிகம் பண்ணலப்பா. என்னன்னா அவங்க வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அதனால அதிகபட்சமாவே 10th பிரியாவுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து 10th வந்து 1000 ரூபாய் அந்த அளவுக்கு தான் ஃபீஸ் வந்துச்சு. என்ன பெரிய பொண்ணுக்கு மட்டும் 10th மட்டும் டியூஷன் வச்சேன். அதுக்கு மட்டும் கொஞ்சம் காசாச்சு. அதுவே ஒரு மாசத்துக்கு 750 ரூபான்னு ஆச்சு. அதுதான் எனக்கு இருந்ததுலேயே பெரிய செலவாச்சு.
ஆனா வெயில் ஜாஸ்தியாச்சு அப்படி ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா அதனால அந்த மாதிரி அதுக்கு எதுக்கும் செலவு இருக்காது, எங்களுக்கு அதிகமா செலவு இருக்காது. ஒரே ஒரு நாள் சம்பளம் வாங்குற தேதி, அந்த ஒரு நாள் மட்டும் சம்பளம், இன்னைக்கு சம்பளம் அப்படின்ற இன்னைக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரியிற நாள் மட்டும் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு நாள் மட்டும் என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய் 2ஆம் நம்பர்ல ஒரு சிப்ஸ் கடை இருக்கு, ஸ்நாக்ஸ் கடை, 100 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்குவோம். அப்புறம் 7ஆம் நம்பர் வந்தோம்னா ஒரு பழக்கடை இருக்கு, அந்த இடத்துல வந்து 100 ரூபாய்க்கு பழம் வாங்குவோம். அது சம்பளம் வாங்குற ஒரு நாள் மட்டும்தான். அந்த ஒரு நாள் தான் நாங்க தீனியே வாங்குவோம். தீனி அப்படின்னா அந்த அந்த ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அடுத்து வேணும் அப்படின்னா அடுத்த மாசம் சம்பளத்துக்கு தான் வாங்க முடியும். ஏன்னா அதுக்கு இடையில எங்களுக்கு வருமானங்கிறது கம்மியா தான் இருக்கும். சரியா? ஆனா இப்படி உள்ள சூழ்நிலையிலையும் ஒரு 500 ரூபாயோ 300 ரூபாயோ ஒரு சின்ன உண்டியல் வச்சு இதுதான் இந்த மாசத்துக்கு இது அப்படின்னு சொல்லி அதை போட்டு வச்சிருப்போம். அப்புறம் அந்த மாசம் முடிஞ்சோடனே, அந்த மாச கடைசியில அது முடிஞ்சோடனே அது எவ்வளவு சேவிங்ஸ் வந்துச்சோ அந்த காசை எடுத்துட்டு போய் 10 கிராம் 5 கிராம் 20 கிராம் வாங்கி வச்சிருப்பேன். அப்புறம் எமர்ஜென்சி தேவை, எங்க பிள்ளைங்க எல்லாம் வந்துச்சு, அதாவது ஊர்ல இருந்தெல்லாம் எங்க நாத்தனார் பிள்ளைங்க இந்த மாதிரி திடீர்னு எல்லாம் வந்துட்டாங்க ஒரு டைம். அப்ப எல்லாம் நம்மளுக்கு கரெக்டா பிளான் பண்ணிட்டு இருக்கோமா, சாப்பாடே அளந்துதான் போட போறோம். அப்படி உள்ள சூழ்நிலையில நம்மளுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா எங்க போய் கடை வாங்குறது அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த காயினை தான் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு ஊட்டி அழைச்சிட்டு போகணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. எனக்கு சுத்தமா கையில வேற காசு இல்லை, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், ஊட்டிக்கு அழைச்சிட்டு போகணும், இப்படி எல்லாம் ஒரு யோசனை வந்துச்சு. அப்ப அந்த காயினை தான் எடுத்துட்டு போய் நான் கொண்டு போய் கொடுத்து இதெல்லாம் வாங்கினேன். அப்பையிலேருந்து சின்ன சின்னதான் நான் சேமிக்கிற பழக்கம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடை கூட கொஞ்சம் குறைச்சிக்குவோம், ஆனா சேமிக்கிற பழக்கத்தை எப்பயுமே தொடர்ந்து வச்சுட்டு இருப்போம். சரி, ஓகே, உங்க கதை இருக்கட்டும், நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அப்படின்னு சில பேர் ஒரு சிலர் கேட்பீங்க. இப்ப என்ன விஷயம்னா, நீங்க என்னுடைய அனுபவத்தை தான் நான் வந்து கடந்த கொஞ்ச நாளாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் அதை வந்து அழகா எடுத்துட்டு போறீங்க. நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுதாங்க என்னோட சூழ்நிலை, இனிமே இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில ஒண்ணுமே இல்லாதனால இவ்வளவுதாங்க, இனிமே என்னால முடியவே இல்லைங்க, இதுக்கப்புறம் நான் எந்த இடத்துல உழுவுறேன், எந்த இடத்துல எந்திரிக்கிறேன், என்னென்ன பண்றேங்கிறத நான் வந்து வீடியோல அப்பப்ப அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்து ஒரு 2 வருஷமா நான் உங்கள்கிட்ட பதிவு போட்டுட்டு இருக்கேன். அப்படியே கடந்து பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஆனா நிறைய பேரோட வாழ்வாதாரம் மாறி இருக்குங்கிறது தான் உண்மை. அது எனக்கு பெரிய சந்தோஷம். சரிங்களா? நான் வந்து ஒரு பொருள் மசாலாலாம் தயாரிக்கிறதுல ரகசியம்லாம் எதுவுமே வச்சில்ல, அதையும் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறேன். அதை பார்த்து அவங்கவுங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே கடவுளுக்கு நன்றி. சரியா? இப்ப என்ன விஷயம்னா, இப்ப நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். இது என்னன்னா, இப்ப 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 என்ன விஷயம்னா, இப்ப என்ன விஷயம் சொல்லிடுறேன். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது, இப்ப வரவு செலவு என்ன எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் இதை நான் இப்படி சொல்றேன்னா, ஒரு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ், ஒரு வேலை, அப்ப நம்மளுக்கு கரெக்டா ஒரு பிளான் இருந்துச்சு. இவ்வளவுதான் கிடைக்கும், இவ்வளவுதான் வரும், இதுல நம்ம இவ்வளவு சேமிக்க போறோம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனா இப்ப பிசினஸ் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கடவுள் புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட ஆதரவோட. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு வாட்டியும் கரெக்டா பிளான் பண்றேன். ஒரு மாசம் ஆனோன்னு வருமானம் எவ்வளவு வருது, அதுல லாபம் எவ்வளவு வருது, நஷ்டம் எவ்வளவு வருது அப்படின்னு தனியா பிரிக்கிறோம். இதுல ஏதாவது மிஷினரிஸ் வாங்கணுமா, இவங்களுக்கு சம்பளம் எது கொடுக்கணுமா, கூட கொடுக்கணுமா, போனஸ் கொடுக்கணுமா, சாப்பாடு எது எப்படியா இருந்தாலும் தினந்தோறுமே கிராமத்து சைட்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுதோ, நம்மள்ட்ட பசின்னு ஒருத்தவங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இங்க ஜிஹெச் பக்கம் நிறைய சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுங்க. நீங்க எங்களோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும், சாப்பாடை பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டே வந்து வாங்குவாங்க, சாப்பாடு மேலே கிளி கொட்டும், அப்படியே அந்த சாப்பாடை தட்டி ஒருத்தவங்க படுத்திருக்காங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த இடத்துல இந்த இடத்துல இனிமேல் சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அன்னைக்கு நான் போயிருக்கேன். நான் வந்து சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு அதிகமா போகவே மாட்டேன். அன்னைக்கு நான் போயிருக்கேன். ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அந்த அம்மாவை சுத்தி 10 சாப்பாடு இருக்கு, தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள சுத்தி 10 சாப்பாடு இருக்கு. அப்படி இருக்கும்போதே அவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எப்படியோ கொண்டு அவங்கள்ட்ட கொடுக்கணும். அவங்க தூங்கி எந்திரிச்சு அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடா எப்ப வச்சாங்க என்ன எதுனே தெரியல, அப்ப எங்கேயோ கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அந்த வயிறு சாப்பிடணும், அந்த வயிறு வாழ்த்தணும், அந்த சரியான சாப்பாடு சரியான இடத்துல போய் சேரணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமா இல்லை. அதனால வேண்டிதான் நான் வந்து இப்ப நிறைய ஜிஹெச் பக்கம்லாம் சாப்பாடு கொடுக்கறத குறைச்சிக்கிட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் எங்கெங்க தேவைப்படுதோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல என்னால என்ன அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்னோட சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்குள்ள நான் வரல. என்ன காரணம்னா, உண்மையா சொல்றேன், முன்னாடி வந்து ஒரு பணம் பெறட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனா இப்ப பிசினஸ்ங்கிற போது வந்துருச்சு அப்படின்னா முன்னாடியை விட
நான் இந்த பக்கம் வந்துட்டேப்பா. அந்த பக்கம் என்னன்னா ரொம்ப வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, ஓவர் சவுண்டா இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு காதுல விழுவுது என்ன ஏதுன்னு தெரியல, அது நான் வேற இப்படி வந்துட்டேன். என்ன விஷயம்னா, இப்ப முன்னாடியை விட அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்ற ஆயிடுச்சுன்னா, பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருக்கும், இருக்கணும். என்ன விஷயம்னா, இது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்றது சந்தேகம். ஏன்னா நம்ம ஒரு பயம் இருக்கும் அந்த இடத்துல. அந்த பயம் இருக்கிறதுனாலதான் அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் குறையுமே தவிர, ஆனா உங்ககிட்ட ஒரு தெளிவான ஐடியா, உங்களுக்கு தெளிவான கஸ்டமர் கஸ்டமர் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் கிடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்களோட பொருள் தரமா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல பிசினஸ்ல என்னைக்குமே உங்களுக்கு பயப்படவே வேண்டாம். அது வந்து ஒரு விஷயம், பிசினஸ் பண்றவங்க எப்பேற்பட்ட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு சின்னதா ஒரு பிசினஸ்ன்றது இருக்கணும். அது நம்மளோடது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இது எனக்கு டக்குனு இதான் யோசனை வந்துச்சு. எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்கன்னா என்னுடைய பேச்சு வழக்குல சொல்றேன். அந்த மாதிரி எப்படி சொல்றது, நிறைய பேருங்க. நான் சொல்லி இது குறிப்பிட்டு சொன்ன மாதிரி ஆயிருமோ என்னமோன்னு யோசிக்கிறேன். சமீபத்துல நான் பாக்குறேன், அதிகமா வந்து சினிமா துறையிலேயே பார்த்துட்டு இருந்த ஒரு நபர், அவங்க மசாலா விற்கிறாங்க. சரியா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையா படிச்சு எத்தனை டிகிரி படிச்சிருக்காங்க தெரியுமா? டாக்டருக்கெல்லாம் படிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க டாக்டர் படிச்சவங்க கூட மசாலா விற்கிறாங்கங்க. மசாலா விற்க வேணாம், ஏன் விற்கிறாங்க ஏன் விற்கலன்னு கேட்கல. ஒரு தொழில் அப்படின்றதுக்குள்ள வராங்க அப்படிங்கிறது தான் சொல்றேன். நிறைய பேர் மசாலா தான் அப்படின்னு இல்லை, ஏதோ ஒரு விஷயம் என்னதான் ஒரு நடிப்பு திறனா இருந்தாலும், அவங்க நடிச்சுட்டே இருந்தாலும் அவங்களுக்கு அடிஷ்னலா எல்லாருக்குமே ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா பிசினஸ்ங்கிறது நிரந்தரம், வேலைங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா கான்செப்ட் உங்களோடது, பொருள் உங்களோடது, அதுக்கு தயாரிப்பாளரும் நீங்க தான், எல்லாமே நீங்க தான். அதுல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குமே தவிர, ஆனா நீங்க எப்படியா இருந்தாலும் விட்டதை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கண்டிப்பா பிசினஸ்குள்ள இருக்கும். அது எல்லாருக்குமே மனசுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கும் எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம் அதுதான். ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களோட ஐடியா, உங்களோட மூளை, உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக வேண்டி மாத்துறோம் அப்படின்றது நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. சரியா? இப்ப வரேன். எங்க விட்டேனே தெரியலையே, என்ன சொன்னேன், இதுல விட்டேன்னு தெரியல, மறுபடியும் ஆரம்பிச்சுக்கலாம். அது என்ன விஷயம்னா, நான் இது வரைக்கும் சம்பாரிச்சதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்ம வந்து சின்னதா ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். இப்ப அடுத்து என்ன பிளான்லாம், அதுல வந்து என்னோட ஆசை என்னன்னா, 2 பொம்பளை பிள்ளைங்களையும் கட்டி கொடுத்துட்டு, முன்னாடி 2 பொம்பளை பிள்ளைங்களையும் கட்டி கொடுத்துட்டு, ஏதோ ஒரு முதியோர் இல்லம் பார்த்து போய் சேர்ந்துடணும். அதோட இல்லாம நான் படிச்ச ஸ்கூல்லயே போய் அங்கேயே போய் வேலை செஞ்சுட்டு நம்மளால முடிஞ்சது ஏதோ பண்ணிடணும். ஏன்னா யாருக்கும் எந்த பாரமும் இருக்கக்கூடாது. என்ன சொல்றது, அப்படிலாம் யோசிப்பாங்கல்ல, முன்னாடி எல்லாம் அப்படி யோசிச்ச காலம்லாம் இருக்கு. ஆனா இப்ப அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் வளர்ந்து வரும்போது நம்மளே ஒரு முதியோர் இல்லம் ரெடி நடத்தினா என்ன, அந்த மாதிரி ஒரு நோக்கம் வந்துருச்சு. அந்த எண்ணம் சிறப்பா இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல, அதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணா அமைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எனக்கு அமௌண்ட், பணம் தேவைப்படுது. இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு நான் இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. கல்யாண வயசுல இருக்காங்கிறது எல்லாருக்கும் எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. ஒரு 2 பொண்ணுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இன்னும் ஒரு பொண்ணு கல்யாண வயசுல இருக்கா. இன்னும் அவளுக்கு தேவையானது எதுவும் நான் வாங்கி கொடுக்கல. அப்படியெல்லாம் இருக்கும்போது என்னன்னா, எனக்கான ஒரு சேவிங்ஸ்ங்கிறது வேணும். என்ன மாதிரி எடுக்கலாம், நகையில எதுவும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாமா, நகையா எதுவும் வாங்கி கொடுக்கலாமா, திடீர்னு சஸ்பென்ஸா வாங்கி கொடுக்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சும் போது என்னாச்சுன்னா, அவங்களுக்கு டிசைன் பிடிக்கணும். இப்ப உள்ள சூழ்நிலையில நம்மள்ட்ட அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்ல. அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்க, என்ன போட போறோம், என்ன எத்தனை நகை போடுறோம், இன்னும் எந்த பிளானும் இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான், சரி கொஞ்சம் கொஞ்சமாவது நகையா சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள எனக்கு அப்பையில இருந்தே வெள்ளி சேர்த்தே பழக்கமாயிடுச்சு. வெள்ளியிலங்கிறது ஒரு அளவுக்கு தெரியும். ஆனா இதையெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, தங்கத்தோட வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு வெள்ளியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம தங்கத்தை மட்டுமே தான் பார்த்துட்டு போறோம், வெள்ளியை நம்ம யாருமே கவனிக்கிறது இல்லை. அதனால வேண்டி நான் இப்ப சமீபத்துல என்ன பண்ணேன்னா, ஒரு கடைக்கு போனேன். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. ஒரு சரி, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு வாங்கி வைக்கலாம், தேவைப்படும் போது பிள்ளை கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வாங்கி, என்னது தங்கமாவே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் போனபோது பாத்தீங்கன்னா, ஒரு கடையில போனபோது என்னாச்சுன்னா, இந்த மாதிரி நாங்க வந்து இந்த பிளான்ல வர்றவங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோங்க, இந்த மாதிரி காயினா வாங்கி வைக்கலாம், இந்த மாதிரி வாங்கி வைக்கலான்னு இருக்கோங்க. பிஸ்கட்டா வாங்கி ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு தோணும் போது பிஸ்கட்டா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா,
பிஸ்கட்டுக்கு வந்து வேஸ்டேஜ் எல்லாம் அந்த அளவுக்கு போகாது, அப்படியே இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் அதை போட்டுட்டு நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து கோல்டு பிஸ்கட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போய் பேங்க்லயே கூட வச்சுக்கலாம். சரியா? நம்ம வந்து காயின் வாங்கினா வந்து பேங்க்ல வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அந்த பயம் யாருக்கும் இருக்கவே வேண்டாம். சின்னதா ஒரு காது மட்டும், ஒரு 1/2 கிராம்ல ஒரு காது மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு ரூபா காயின் வாங்கி வச்சிருந்தீங்கனாலும் சரி, சின்னதா ஒரு இது வாங்கி வச்சிருந்தீங்கன்னா போதும். காது மாதிரி தாலி காசு இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க காது வச்சு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்குவாங்க. அப்புறம் வந்து கோல்டு பிஸ்கட் சரியா? அதை வந்து சின்னதா ஒரு காது மட்டும் வச்சு நம்ம வந்து பேங்க்ல கூட வச்சுக்கலாம். அவசரத்துக்கு நம்மளுக்கு வந்து எப்ப வேணாலும் பணம் தேவைப்படும். அதனால வேண்டி நம்மள்ட்ட பணமாவே இருக்க வேண்டாம். ரொம்ப காலமா எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம மிடில் கிளாஸ்ல ஒரு விஷயம் நம்ம பண்றோம். அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, பணம் இருந்துச்சுன்னா அது பணமாவே இருக்கும். அதையும் தாண்டி அப்படின்னா அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த உடனே போய் நம்ம ஒரு நகையை வாங்கிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். ஆனா அந்த நகையை நம்ம ஒரு வாட்டி போட்டிருப்போமா, 2 வாட்டி போட்டிருப்போமா, ஆனா அதோட வேல்யூ, அதாவது ஆபரண தங்கத்தை சொல்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி சொக்கமா வாங்கி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலுமே அது ரொக்கமா தான் மாறும். சரிங்களா? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, இதை சொல்லி முடிச்சிடறேன். கடைக்கு போனேன்ப்பா. கடைக்கு போன இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கள்ட்ட சொன்னா, அவர் வந்து அந்த கடை அப்படியே அவ்வளோ பிஸியா இருந்துச்சுப்பா. கோயம்புத்தூர் கிராஸ் டவுனால நடந்த கதை அது. அந்த அந்த ஓனர் அப்படியே, வாங்க உங்களுக்கு 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 அங்க உட்காரு, உங்களுக்குக்கா அக்கா உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இந்த மாதிரிப்பா இந்த மாதிரி வாங்கணும்னு ஐடியா இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க தான் ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க அப்படின்னோடனே நாங்க முன்னாடி போனோடனே அவங்க பின்னாடியே வந்துட்டாங்க. பின்னாடி அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னோடனே அவங்க வந்துருவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, அக்கா நீங்க உட்காருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வேலையெல்லாம் பார்க்கல. அவர் சும்மா தான் உட்காந்துருந்தாரு. நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். நான் ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க கிளம்புறோம், நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்களே. இல்ல இன்னொருத்தவங்க வராங்கன்னு சொன்னீங்களே, அதுக்காக வேண்டிதான் உட்காந்துருக்கோம் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல அவங்க வரதுக்கு நேரம் போல இருக்கு, நீங்க உங்களோட ப்ரொசீஜர் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்க ஆவாதுன்னு பாத்துருவோம்ல அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னாரு. இந்த மாதிரி நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து காயின் தேவைப்படுது, எங்களுக்கு வந்து இது பாரா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோம். பிஸ்கட் மாதிரி தேவைப்படுது அப்படின்னா உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, என்னது பிஸ்கட்லாம் எதுக்குக்கா, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேஸ்ட். திடீர்னு நாளைக்கே வந்து தங்கத்தை எவனாவது வந்து தங்கம்லாம் இனிமே பிஸ்கட்லாம் ஆகாதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வேஸ்டா போயிடும். காயின் வாங்கிக்கிங்க. காயின் நீங்க எத்தனை பிஸ்கட் வாங்கணும்னு, எத்தனை கிராம்ல நீங்க பிஸ்கட் வாங்கணும், 50 கிராம்ல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கனாலுமே 50 காயின் இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், பேசிக்கா சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை யோசிக்க தோணும். ஏன்னா இது ஒண்ணுமே தெரியாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல நானும் அவர் சொன்ன அந்த காயினை வாங்கிட்டு தான் வந்திருந்திருப்பேன். ஆனா எனக்கு அவர் சொன்னதுல எனக்கு அது பிடிபடல. காரணம் என்னன்னா, அவர் என்ன சொன்னார்னா, நாளைக்கே வந்து தங்கம் வந்து செல்லாதுன்னு சொன்னோம்னா இருக்கிற பிஸ்கட் எல்லாம் போயிடும் அப்படின்னாரு. அது சாத்தியப்படுறதுங்கிறது இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு இருந்திருந்தா இந்நேரம் உள்ள இருக்கிற தங்கம்லாம் வெளியில வந்திருக்காதான், நம்ம நாடு என்னைக்கு வல்லரசா இருக்காதா? அது இல்லை. அது சொல்லும் போதே அது வந்து போய், ஏன் இவர் இந்த காயினை நம்ம கையில திணிக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காயினை எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. இந்த பாருங்க, இந்த மாதிரி நீங்க எத்தனை காயின் வேணும், 100 200 எத்தனை வேணாலும் இருக்கு அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த காயினை நான் வாங்கி பாக்குறேன். அந்த காயின் வந்து அது வந்து பியூரே கிடையாது. அது வந்து மேலோட்டமா தங்க மூலம் பூசப்பட்டிருக்கு. சரிங்களா? அது வாங்கி பார்க்கும்போது நல்லா தெளிவா தெரிஞ்சிச்சு. உடனே நான் 2 நிமிஷம், ஒரு 2 செகண்ட் கூட நான் அந்த கடையில நிக்கல. சத்தியமான உண்மை. இந்த காயின் அப்படி வாங்கி பார்த்த உடனே நான் அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன். அதுல வந்து ஒரு எந்த ஒரு எதுவுமே இல்ல. என்ன விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நிறைய ஏமாற்று வேலை எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருக்கு. நான் உடனே சொல்லிட்டு, இல்ல நான் பரவாயில்ல நான் கிளம்பிக்கிறேன், இல்ல நான் இதுல எங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், உங்களுக்கு என்ன இதுதானே வேணும், அப்ப அந்த காயினா கொடுக்கும்போது அவர் என்கிட்ட ரேட் எவ்வளவு தெரியுமா சொன்னாரு, 6500 சம்திங் சொன்னவரு. நான் வந்து பிஸ்கட்டா வேணும்னு கேட்ட உடனே அதை வந்து எனக்கு வந்து ஒரு சீட்ல எழுதி கொடுத்தாரு. இவ்வளவு வேணுமா, இதாங்க ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைய ரேட்டு அப்படின்னு சொல்லி போட்டு 6000 சம்திங், 6000 அது 60,000. எத்தனை கிலோ, எத்தனை, 1 பவுன், 1 பவுனு
அப்படி கேட்கும்போது எழுதி இப்படி கையில கொடுத்துட்டு இந்தாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு. அப்புறம் எனக்கு அந்த நேரத்துல சிரிப்பா வந்துச்சு. சரின்ட்டு அப்படியே லைட்டா நான் அப்படி சிரிச்சுட்டு அந்த கூட்டத்துல பார்த்துட்டு, இல்லைண்ணா சரி நீங்க கொஞ்சம் பிஸி இல்லக்கா, எங்க கடை எப்பயுமே இப்படிதான் பிஸியா தான் இருக்கும் அப்படின்னாரு. அவர் பண்ண அப்படியே அந்த அதுலயே எல்லாரும் அப்படியே இந்த கடை தான் நல்லா கம்மியா இருக்கும் போல இருக்கு, நல்ல கூட்டமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிடுறாங்க. அந்த மாதிரி நடந்தும்போது இல்ல நான் கிளம்புறேன் சரி ஓகே அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு இது வேணாம், இதுல எனக்கு ஐடியா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இப்ப பிஸ்கட்டா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரேட் எழுதி கொடுக்குறாரு. 8300. சரியா, 8300. சொல்லுங்க இப்ப நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு இந்த பேச்சுல இந்த தடுமாற்றம் வந்தது, இந்த 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 ஜெகதால கில்லாடி எல்லாம் பார்த்த உடனே எனக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சரி ஓகே இல்லைன்னா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வந்துட்டேன். எந்திரிச்சு வந்த உடனே அப்புறம் வந்து அப்புறம் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து விசாரிச்சு பார்க்கும்போது தெரியுது அது வந்து அவங்களோட பற்றையா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தப்பு நிறைய இடங்கள்ல நடக்கும். என்ன விஷயம்னா 14, 18, 20 இந்த மாதிரி 14 டச்ல இருந்தே வந்துரும் தங்கம் அப்படின்ற பேர்ல. ஏன்னா நம்ம தான் செய்யறோம், அதுல எவ்வளவு சேர்க்கணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்குவோம். புரியுதா? அப்ப என்ன ஆகுதுன்னா மேலோட்டமா நிறைய இடங்கள்ல இப்ப நிரூபிக்கப்பட்ட இடங்கள்ல நிறைய இடங்கள்ல என்ன நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமா நிரூபிச்சிருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல கொண்டு வந்து எல்லாரும் வந்து நகை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த நகை செஞ்சுட்டு போனதுல ரொம்ப நாளா அந்த காயினை எடுக்காமலே வச்சிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு போய் அவங்க கொண்டு அந்த 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 விசேஷம் நடத்தினவங்க கொண்டு போய் போட்டு கொடுக்க போயிருக்காங்க. கொடுக்க போகும்போது அதுல வந்து 8 டச்சோ 10 டச்சோ தான் இருந்திருக்கு. ரொம்ப கம்மி 8 கிராம் தான் இருந்திருக்கும் போல இருக்கு அந்த அந்த இதுல தங்கத்தோட வேல்யூ. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரிஞ்சிருக்கு அது வந்து வெள்ளியில தங்கம் முலாம் பூசப்பட்ட ஒரு காயின். அந்த விசேஷம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த விசேஷக்காரவங்களுக்கும் இது யார் வச்சு கொடுத்தது என்ன எதுன்னே தெரியல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மை சம்பவம், உண்மையாவே நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த சீட்டு பண்டு போடுறோம்ல அந்த இடத்துல எல்லாம் நம்ம காயின் வாங்குறோம்ல அதுல எல்லாம் டச் கம்மியா தான் இருக்கும். அதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணணும். இது எல்லாருமே பண்ணுவாங்கன்னு இல்லை, இந்த மாதிரி சில இடங்கள்ல பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து மொய் நோட்லாம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அதுல நம்ம செக் பண்ணுவோம் ஒரு வாட்டியுமே இவங்க இவ்வளவு பணம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஆனா அது காயினா இருக்கும்போது நம்ம எழுத மாட்டோம். இது என் மக கல்யாணத்திலேயே நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அது வந்து அந்த காயின் வந்து இப்படி இங்க பாருங்க இப்படி திடுக்குன்னு இருக்குது. அது வந்து ஒரு பழசு, ரொம்ப பழசு, நல்லா தெரிஞ்சிச்சு. சரின்ட்டு எங்க பாப்பா வந்து அவ வந்து கொஞ்சம் சென்டிமெண்டா அவ வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணா. அப்போதைக்கு பாருமா இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்கம்மா அப்படின்னா. சரி விடுசாமி, அது அவங்கள்ட்ட அந்த சூழ்நிலை அவங்க இருந்திருக்க இது அவங்க பண்ணாமலே இருந்திருக்கலாம். நம்ம அவங்கள்ட்ட கண்டிப்பா நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் சொல்லியிருந்தேன், நம்ம வரவங்க எல்லாமே நம்மளோட சொந்தக்காரவங்க தான், நம்ம மொய் தவிர்த்தலாம். அதனாலதான் நாங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நிறைய பேர்ட்ட நான் சொல்லவே இல்லை. பாப்பா கல்யாணத்துக்கு வந்து நம்ம வந்து அதிக கிராண்டாலாம் பண்ணாததுக்கு காரணம் இதுதான். நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்து நீங்க மொய் செஞ்சு திரும்ப நாங்க வந்து உங்களுக்கு மொய் செஞ்சு இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் நிறைய இடத்துல நான் பாப்பாக்கு சொல்லல, பெரிய பாப்பாக்கு சொல்ல. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அப்பயுமே பாத்தீங்கன்னா இப்படி டிடுக்கு நான் ஆடிச்சேன் அந்த காயின். அப்பயுமே நான் என்ன நினைச்சேன், ஐயோ இவங்க எப்படியோ நம்ம சொந்தக்காரவங்களா தான் இருந்திருக்காங்க, உங்க சூழ்நிலை சொல்லியிருந்தா நம்ம வாங்கியிருக்கவே வேண்டியதில்ல, இதை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு போயிருக்காங்களே அப்படிதான் தோணுச்சு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடங்கள்ல நடக்கும். அதனால நம்ம நகை வாங்கும்போது நீங்க சிறுக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கணும். அது நல்ல இடங்களா பார்த்து எத்தனை டச் இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி ஒரு எப்படி நீங்க இத்தனை ரூபா பணம் போட்டிருக்காங்கன்னு நீங்க மொய் நோட்ல எழுதுறீங்களோ அதே மாதிரி அவங்களோட காயின் எப்படி போட்டிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்க திரும்ப செய்யணும், அதை யோசிச்சுக்குங்க. எல்லாருமே நம்ம சொந்தம் தான், ஆனா அந்த நம்ம சொந்தத்துலயும் ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி நடக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அதனால வேண்டி அதை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நடந்துதான் எங்க பாப்பாவோட கல்யாணத்துல ஒரு செயின், நிச்சயத்துல எங்க பாப்பாவோட செயின் ஒண்ணு காணா போயிடுச்சு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க வீடியோவா சொல்லியிருந்தா. அப்புறம் இப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அப்ப என்னன்னா நான் வந்துட்டேன்ப்பா, அதுல இருந்து நான் வந்துட்டேன், அந்த கடையில இருந்து வந்துட்டேன். அந்த கடை தானே நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான இடத்துல நான் வந்து இப்போதைக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதை பத்தி பின்னாடி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து வெள்ளியிலேயே நிறைய அனுபவம் இருந்ததுனால நான் வந்து வெள்ளி வாங்கியிருக்கேன் 1 கிலோ. சரியா? பாத்திரலாம். சரியா? சரியா? இது வந்து பேக் காட்டுறேன். சரியா? இது என்ன காரணம், ஒரே நிமிஷம் கொடுங்கம்மா. இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்து வச்சிருந்த காயின். சரிங்களா? இது வந்து 1 கிராமு, இது வந்து 2 கிராமு, இது வந்து கோல்டு. இது வந்து
இது வந்து வெள்ளி காயின். இது வந்து இது 20 கிராம், இது 20 கிராம். சரிங்களா? இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1000 கிராம். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மள்ட்ட கம்மியா இருக்குதுன்னா நம்மள்ட்ட இப்போ ஓகேம்மா, நம்மள்ட்ட வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ கம்மியான வருமானத்தில் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு செலவு நம்மளோட சேவிங்ஸாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்துருந்தோம்னாலும் கூட நம்ம வந்து இந்நேரம் நம்ம நிறைய நம்ம நகை சேர்த்துருக்கலாம். இதுக்கு நிறைய ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குது, கோல்டுக்காக எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நிறைய அனுபவம் வேணும்ல. அதனால வேண்டி நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்காக வேண்டி நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம இன்னும் நம்மலாம் யாரும் நம்ம என்னை மாதிரி உள்ளவங்க சரியா அப்படிங்கிறதுனால இது வந்து இதுவானா தங்கமா இருந்தாலும் வெள்ளியா இருந்தாலும் நம்ம வீட்டில் தான் இருக்கும். எப்போ தேவைன்னாலும் கொண்டு போய் கொடுத்துக்கலாம், எப்போ தேவைன்னாலும் நம்ம வந்து இதை வேற என்ன உருப்படியா வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இது வாங்கி குறைஞ்சது 4 நாள் தான் ஆகுது. 4 நாள் தான் ஆகுது. அந்த 4-5 நாளுக்குள்ளேயே நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 1,03,000 ரூபா. நான் வாங்கும்போது 1,03,000 ரூபாய், 1,02,000 ரூபா சம்திங் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு கிராமுக்கு 50 ரூபா அவங்க ஓப்பனா சொன்னாங்க. நான் அக்கா இதுதான் மார்க்கெட் ரேட்டு, லைவ்ல ஓடிட்டு இருந்துச்சு, லைவ் பார்த்து தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அக்கா இதுதான் எங்களோட ரேட்டு, இந்த ரேட்ல எனக்கு 50 ரூபா சேர்த்து கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லியே கேட்டு எனக்கு நல்லபடியா இதை பண்ணி கொடுத்தாங்க. நான் வாங்கினதுக்கும் இதுக்கும் இப்போ ஒன்றும் மோசம் கிடையாது. நான் வாங்கினதுலேருந்து இப்போ அதுக்குள்ள ஒரு 3 ரூபா ஏறிடுச்சு. நான் வாங்கினதுலேருந்து இப்போ 3 ரூபா ஏறி இருக்கு. சரிங்களா? அவ்வளோதான், வேற என்ன சொல்ல வேண்டியது. இப்போ நீங்க இப்பயும் யோசிக்கலாம். இப்ப சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன், இதை வச்சிடறேன், இது கொஞ்சம் சரிங்களா? இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வெள்ளியோட தங்கத்தோட தேவை எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட அதிக அளவுக்கு வெள்ளியோட தேவை நம்ம நாட்டுல இருந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. எப்பயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு விஷயத்த தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறோம். ஆபரண தங்கம் வந்து முக்காவாசி இடங்கள்ல தங்கம் வந்து முக்காவாசி இடங்கள்ல நகைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுறதாகவும், வெள்ளியோட தேவை வந்து 8000 டன் தேவைப்படுறதாகவும், அந்த 8000 டன்ல 25% மட்டும்தான் ஆபரணத்துக்காகவும், மிச்சம் எல்லாமே மிஷினரிஸ் அது இதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த வெள்ளியோட தேவை அதிகரிச்சிருக்கதாகவும் ஒரு கருத்து கணிப்பு இருந்துட்டு இருக்கு. நாளடைவுல இது இன்னுமே நல்லா சிறப்பா வரும் அப்படிங்கிறது தான். அது வந்து நம்ம யாருமே அதை கவனிக்கிறது இல்லை. அதனால நீங்க தங்கத்துல தான் நம்மளால இன்வெஸ்ட் பண்ணணும், அதுல இருந்து தான் நம்ம காசு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதை காட்டிலும் நீங்க வெள்ளியா வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலே நிஜமாலுமே சொல்றேங்க, உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் ஃபியூச்சர்ல கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தோம்னாலும் கூட. வேற ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா என்ன ஏதுன்னு தெரியலையே. சரிங்களா? நீங்க இதை இவ்வளவுதான் வாங்கணும்னு எல்லாம் இல்லை. இதுவுமே நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். நாளை மறுநாள் எனக்கு வந்து நான் இப்போ முதியோர்ல கட்டுற மாதிரி இருக்கும், அப்போ எனக்கு தேவைப்படும். அப்புறம் பிள்ளை கல்யாணம் வைக்கிற மாதிரி இருக்கும், அப்போ எனக்கு தேவைப்படும். இந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தேன்னா அவசரத்துக்கு நம்ம வாங்குற இடத்துலயே நம்ம அன்னைக்கு ரேட்டு எவ்வளவோ அந்த ரேட்ல கொண்டு நம்ம எங்கேயா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ விஷயம் என்னன்னா, வாங்க போறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா எங்க வாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு கடைகள்ல ஜிஎஸ்டி போடுவாங்க. அந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்து கடை பொறுத்து போடுவாங்க, பர்சன்டேஜ் பொறுத்தும் போடுவாங்க. சரிங்களா? கடையை பொறுத்தும் இருக்கும், பர்சன்டேஜ் பொறுத்தும் இருக்கும். நீங்க வந்து இது இன்னுமே நீங்க உங்க சைட்ல இருந்து இன்னும் இப்போதைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க சும்மா விட்டுருவீங்களா? இன்னும் அது சம்பந்தமா நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா யோசிப்பீங்கல்ல. அதனால இதுக்கப்புறம் நீங்க எப்படி யோசிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு உங்கள்கிட்ட இருக்கிற இன்னும் உங்க வீட்டுல இருக்கிற இன்னும் கொஞ்சம் அறிவாளிகள்கிட்ட கேட்டு இன்னும் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேப்பா, இதை வாங்கலாமாப்பா, இங்க வாங்கினா இது நல்லா இருக்குமாப்பா எப்படின்னு இன்னும் கொஞ்சம் உங்களோட மூளைத்திறனையும் கொஞ்சம் பயன்படுத்தி இன்னும் சிறப்பா நீங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் என்ன பண்ணேன்றதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இதை பண்ணதுல ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா, அக்கா நீங்க இப்படி வாங்கினதுக்கு இந்த மாதிரி வாங்கியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எது தோணுச்சுனாலும் சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி நம்ம தங்கத்தை பற்றி நிறைய பேசலாம். இப்போ வெள்ளியை பற்றி தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. அன்னையிலேருந்து கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்ததுனால மட்டும்தான் என்னால் ஒரு விஷயத்தையும் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியுது. அடுத்து வந்து நான் அனாவசிய செலவு என்றைக்குமே பண்ண மாட்டேன். அடுத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்போ நான் எப்பயுமே யோசிக்க மாட்டேன். இது கடவுளறியே சொல்கிறேன், சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன். நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நான் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். ஆனால் அதே மாதிரி வந்து
சேமிப்பு அப்படிங்கிறது வந்து என்கிட்ட எந்த நேரமும் இருக்கும். சின்னதோ பெருசோ ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லப்பா. சாதாரணமா இப்ப எல்லாமே ஆன்லைன் பேமெண்டா தான் இருக்குது. 10 ரூபா கூட கையில காசு பாக்குறது இல்ல. ஆனா அதையும் தாண்டி யாராவது ஒருத்தவங்க அன்னைக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு புடவை வாங்குற இடத்துலயோ இல்ல மசாலா யூனிட்லயோ ஏதோ ஒரு பொருள் வந்து நேரடியா வந்து ஒருத்தவங்க 300 ரூபாயோ 400 ரூபாயோ கையில காசு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு நிறைய பிசினஸ் வருது கடவுள் புண்ணியத்துல. ஆனா அந்த 200 ரூபா 300 ரூபாயில கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, அந்த பணத்தை தொட்டு வாங்கும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா அதையும் கொண்டு போய் நான் இவங்க வீட்டுல ஒரு ஒரு கலசம் ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த கலசத்துக்குள்ள கொண்டு போய் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இன்னைக்கு வந்து என்னோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய் தினந்தோறும் இல்ல, கிடைக்கும் போதுதான், சரியா கிடைக்கும் போது நான் அதை கொண்டு போய் வச்சுக்குவேன். அந்த 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 காசுல இருந்து எடுத்து எங்கேயாவது ஊருக்கு போகும்போதோ இல்ல ஏதோ விசேஷ நாட்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்ப ஜிபே பண்றேன் பாப்பா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றதை விட அந்த 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 பாத்திரத்தை நான் தூக்கிட்டேனாலே என் பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த கலசத்தை தூக்கிட்டோம்னாலே அம்மா காசு கொடுக்க போறாங்கடி உடியடி உடியடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அதுதான் என்னோட சேவிங்ஸா நான் நினைப்பேன், அந்த சின்ன ஒரு கலசம். அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரு சின்னதா அந்த கடுகு டப்பா மிளகு டப்பால எல்லாம் வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு சின்னதா ஒரு கலசம் வச்சு அதுக்குள்ள நீங்க சேர்த்து வச்சுங்க. அது என்னோட ஐதீகமான இருக்கிறேன். பணம் இல்லாத நேரத்துல சில்லற காசா போடுவேன், பணம் இருக்கிற நேரத்துல பணமா போடுவேன். இவ்வளவுதான் வித்தியாசம். எதுவா இருந்தாலும் சேவிங்ஸ் தானே, அவ்வளவுதான். சரியா? வேற ஒண்ணும் இல்லை. முன்னாடி எல்லாம் சில்லற காசு நிறைஞ்சிருக்கும், இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பணம் நிறைஞ்சிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.